இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்லெஸ் ஆட்டா கேக். கோதுமை மாவுல செய்யக்கூடிய இந்த கேக்கு சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கிறது இல்லாத செய்யவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். கேக் பேக் பண்ணவே தெரியாது, ஆனா செய்யணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை கேக் செய்ய ஒரு பவுல்ல தயிர் அரை கப், எண்ணெய் அரை கப், நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சன்ஃபிளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஜாகரி பவுடர் 1.25 கப் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஜாகரி பவுடர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ஜாகரி பவுடர் கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா இப்ப இதுல கோதுமை மாவு 2 கப், 250 கிராம் கப்ல 2 கப் எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், உப்பு ஒரு சிட்டிகை. இப்ப இதை நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. நல்லா இது போல ஃபுல்லா சலிச்சு விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப பொறுமையா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுல வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், பால் 1/4 கப், மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு மறுபடியும் கெட்டியா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ மோல்டுக்கு மாத்திடலாம். ஒரு பேக்கிங் ட்ரேல லைட்டா எண்ணெயும் நெய்யை தடவி விட்டுட்டு ஃபுல்லாக பேக்கிங் ஷீட்டை வச்சிருங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண இந்த கேக் பேட்டரை அப்படியே ஊற்றிடுங்க. எல்லா மாவையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் ஒரே ஈவனா இருக்க மாதிரி லைட்டா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து இது மேல நறுக்கின பாதாம் ஒரு கையளவு அப்படியே தூவி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலயும் நல்லா தூவி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட கேக் பேட்டர் பேக் ஆக ரெடியா இருக்கு. ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல 180 டிகிரி டெம்பரேச்சர்ல இது வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு நல்லா பேக் பண்ணிக்கோங்க. கரெக்டா 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட கேக்கு சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு. சென்டர்ல ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா இந்த குச்சியில எதுவுமே ஒட்டாம வரணும். நல்லா கேக் பேக் ஆயிருக்கு. இப்போ இது கம்ப்ளீட்டா ஆறட்டும், அதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் இப்போ ரொம்பவே நல்லா ஆறி இருக்கு. இப்போ இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே பர்ஃபெக்டா வந்திருக்கு. அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. அப்புறம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இயற்கையான முறையில கோதுமை மாவு வச்சு ஜாகரி பவுடர் வச்சு செஞ்சதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. எக்லெஸ் ஆட்டா கேக் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. கிட்ஸுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷஸ் என்னோட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.